அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடலாம் என்று அவர் நினைத்தார். அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையுமே தவிர புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது. ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆற்றல், அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரம் இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவருடைய குணம், அன்பு, கருணை, அரவணைப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவை அவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனால் அவர் 1.5 ஆண்டுகளான ஒரு கை குழந்தையாக இருக்கின்றார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவரை மறந்திருந்தாலும் அவர் 17 மருத்துவக் கல்லூரிகள், 10 ஆண்டுகளில் 17 மருத்துவக் கல்லூரிகள், 67 கலை அறிவியல் கல்லூரிகள், அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம், அவர் 2000 அம்மா மினி கிளினிக்கு, பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம், இப்படி பல சாதனைகள் இன்றைக்கு அது கூட அவருக்கு தெரியவில்லையே என்பதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். ஆனால் அவர்கள் வந்துதான் இனி மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற, மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை, மடிக்கணினி திட்டத்திலே தொடங்கி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு ஆல் பாஸ் என்கிற திட்டம் வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது, இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது. நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது. ஒரு ஆளுமை, ஒரு தலைமை, இந்த செய்தி கூட தெரியாமல் சுண்டக்கா கட்சியெல்லாம் தூர எரிஞ்சு விட்டுருவாங்க திமுக. ஆளானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி மூச்சு இருக்கவரை முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோலுக்கு காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக வேள்வி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார். ஆகவே இவர் இன்றைக்கு திமுகவை நான் தான் வீழ்த்த முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம். அது எந்த அளவிலே நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கே நான் கூறுகிறேன். ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுரத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அவர்களால் தான் இது முடியும். ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது. ஆகவே செடி உடனே மரமாகி விடாது, செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும், பின்புதான் அது மரமாகும், பலன் தரும். அது போலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இதிலிருந்து பிரிக்க முடியாதது, மக்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பது, திட்டங்களால் நிறைந்திருப்பது, சேவைகளால் நிறைந்திருப்பது, உழைப்பால் நிறைந்திருப்பது. ஆகவே எடப்பாடியார் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளமாக சாமானியர் வழி நடத்துவதற்கு காரணத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றால் எந்த தொண்டரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மன வேதனையோடு தான் நான் இங்கு பேசுகிறேன். எங்கள் பொதுச் செயலாளரை அவர் குறித்து சொன்ன கருத்து என்பது 2 கோடி தொண்டர்களுக்கு மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை விட எனக்கு என்ன முக்கியமான சந்தேகம் என்று சொன்னால், தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதிலே இவருக்கு எப்படி தெரியும்? யார் இவரிடத்துல போய் சொன்னது? யாராவது இவரிடத்துல முறையிட்டார்களா? நான் கேட்கிறேன், புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை ஆணி வேறாக இருந்து கட்சி காத்து வருகிற உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்திலே போய் நாங்கள் கவலையில இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலிட்டு சொன்னால்
அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலமரமாக புரட்சி தலைவர் வளைத்து வச்ச, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறையாக செஞ்சு உயிரை படைய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி, தொண்டர்களை காப்பாற்றி, தமிழக மக்களை மீட்பதற்காக, இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்று யாருடைய சூழ்நிலை கூட பேசியிருக்கலாம், இல்ல அவரா கூட பேசியிருக்கலாம். ஆனா ஒண்ணு உண்மை நிலை தெரியாமல், கள நிலவரம் தெரியாமல் பேசுகிறார் என்பது மட்டும் நிதர்சனம். இந்த மாநாட்டுல எம்ஜிஆர் படத்தை வைக்கிறாங்க, எம்ஜிஆர் முன்னிறுத்தி தான் பேசுறாரு. அதான் அதிமுக ஓட் பேங்க் அவர்தான். அதாவது மறைந்த தலைவர்களிலே எம்ஜிஆர் அண்ணாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய பவுண்டர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவுண்டர். அவர்தான் இந்த இயக்கத்தை தொடங்க. எதுக்கு? திமுகவை வீழ்த்துவதற்காக, மக்களை காப்பதற்காக. அதே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்ப அவருடைய அரசியல் ஆசான் யாரு? அவருடைய அரசியல் வழிகாட்டி யாரு? அவருடைய தலைவர் யாரு? அவருக்கு யார் கொள்கை வழிகாட்டி தலைவர்கள்? அதை விளக்கி சொல்லணும். எல்லா பேரையும் ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் அவர் கலைஞர் போடுவாரா? அவரு நாளைக்கு போடுவாரா? அவர் போடுவாரா? கலைஞர் கருணாநிதி அவர் ஏன் போட மாட்டாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொன்னால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் ஒரு அடையாளத்தை பெற முடியும் என்று அவர்களுக்கு யாரோ ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுதான் சார் உங்க வாக்கு வங்கி அவர் குறிச்சிருவாரோ அந்த படத்தை பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 43 தொகுதிகளிலே வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துலதான் ஆட்சி கையை விட்டு போனது. 1,49,00,000 புரட்சி தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி 234 சட்டமன்ற தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையில பெற்றிருப்பாங்க. அப்போ எல்லா கட்சியும் போட்டிட்டாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி மக்களுடைய பேராதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரே தலைவராக 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார். அது அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அது அவர்கள் தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. முருங்கா கூட்டணி முருங்கா கூட்டணி நாங்களாம் வருவோம். அதாவது அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, சொல்லி விமர்சனம் செய்யறாரு. நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுடைய தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து களத்தில் நிற்கிறோமே தவிர இவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காத்து கொண்டிருக்கவில்லை. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும், பலன் தரும். இந்த ஒட்டு மரம்னு ஒண்ணு வரும் பாத்தீங்கன்னா, எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும். அதுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அந்த மரம் பலனும் தராது. அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சி தலைவரால் விதைக்கப்பட்ட ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கு. அதிலே இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகிறார். அதில் ஒட்டு மரங்கள் அப்போது உருவாகுது என்பது இவர் மட்டும் அல்ல, பல பேர் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதற்கு உரிமை உள்ள இயக்கம் என்பதை மக்கள் பலமுறை எடுத்துக்கிறீங்களா இல்லையா சார்? யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். நீங்க கூட இப்ப நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுறேன். இப்போ கும்பாபிஷேகம் திருக்கோயில நடக்குது, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, பிரார்த்தனைகள் நடக்குது, இயேசு பிரார்த்தனைகள் நடக்குது, கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க. பிரார்த்தனை எல்லாம் அங்க வர்றாங்க, அங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அதே போன்று எல்லா மதங்களிலும் இப்ப நீங்க இஸ்லாம் மதத்திலும் சரி, கிறிஸ்துவ மதத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, எல்லோரும்
பிரார்த்தனைகளுக்காக மக்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க. அங்கே போய் நாம் நின்று இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் எனக்காக வந்தது என்று சொல்வதை போல இன்றைக்கு மாநாடு நடத்துவர்கள் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்பவர்கள் என்று நினைப்பது உண்டு. அது காலங்காலமாக நடக்கிற மரபு. ஆனால் தேர்தலிலே தான் அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய மதிப்பு, அவருடைய ஆட்சி, அவருடைய ஆட்சி, அவருடைய தலைமை வெட்ட வெளிச்சமாக உள்ள கட்சிங்கிறீங்க, அடிமை கட்சின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு அது ஒரு கண்டனம் கூட வேதனையோட தான் சொல்றேன். இல்ல இப்ப அப்படி சொல்லக்கூடாது சொல்லும் போதெல்லாம் நீங்க கடுமையான எச்சரிக்கை எடுப்பீங்க, போராட்டம் நடத்தும்னு சொல்லுவீங்க. எச்சரிக்கை நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யார் சொல்றா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகளை சொல்லிட்டே சொல்றோமா? இப்போ திமுகவை வீழ்த்தணுன்ற கட்சிகள் எல்லோரும் ஓரணியில இணைந்தால்தான் நாம் வாக்கு வங்கி இழக்காமல் ஒன்றிணைக்க முடியும். அதுக்கு ஒரு முயற்சியே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த முயற்சியிலே தொடர்ந்து பயணிச்சுட்டு வருவோம். இப்போ இவர் திமுகவை எதிர்க்கிறாரு, சீமானு எதிர்க்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது, தேமுதிக எதிர்க்கிறாங்க, கிருஷ்ணசாமி புதிய தமிழ் இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக தேசிய கட்சி. திமுக என்கிற இந்த கட்சி ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பது தீவிரமாக. இந்த கட்சிகள் பூரா ஒன்றிணைகிற போது எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% மேல திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. திமுக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 30% 35% இருக்கிறாங்க. அந்த கட்சிகள் எல்லாம் 35% ஒரே இலக்கா அவங்க பயணிக்கிறாங்க. அதுபோல பயணிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய எண்ணம் நியாயமானது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடும்ப சர்வாதிகார ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்பதைதான் இலக்காக வைத்து பயணிக்கிறார். அதுல நீங்க வாங்க, நீங்க தெரியாம அறியாம புரியாம அதை பேசிட்டா உடனே எதிர்வினை ஆற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது, எங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது. வாங்க எல்லாரும் சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு எண்ணம். அதற்கு வலிமை சேர்ப்பதற்கு கால அவகாசம் இருக்குது. அதனால பொறுத்திருந்து பயணிக்கிறோம். என்னதான் பஸ்ல உங்க பஸ்ல விஜய் ஏற மாதிரி தெரியலையே. 3வது கூட்டணி அறிகுறிதானே தெரியுது. நீங்க அதாவது அரசியல்ல நாளை காலில் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க பார்க்காத அரசியல் மாற்றம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலிருந்து முரசொலி மாறன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம்னாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். சுடுகாடு வரைக்கும் வாஜ்பாய் வந்துட்டு அந்த ஏறி போய் டெல்லியில இறங்கல, வீரம் காயல, அதுக்குள்ளேயும் கூட்டணி பிரிஞ்சு போச்சு. அதனால என்னன்னா இப்ப நம்மளுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதி குடும்பத்திலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு நாம் ஓரணியிலே ஒன்றிணைந்து வாக்கு சதவீதம் பெறும். 65 பெருசா 30 பெருசா? 65 தானே பெருசு. அதை ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மூத்தவங்களுக்கு தானே இருக்கு. அந்த மூத்தவர் அதற்கான ஒரு பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்கிறார். அதை நீங்க சாதகமா பயன்படுத்திட்டு ஏதாவது பேசினா இழப்பு அவருக்கு. உங்களை போல திமுகவிற்கு அவரு என் ஒத்த கத்துடையவங்க, என்னுடைய கத்துடையவங்களுக்கு அதிகார பகிர்வு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போன மாநாட்டுல பேசினாரு. இந்த மாநாட்டு வரைக்கும் யாரும் போற மாதிரி தெரியலையா? யாரும் போயிருக்காங்களா? இல்ல எனக்கு தெரியல. குமார் திட்டினாலும் விஜய் திரும்பி நீங்க எங்களை அவர் திட்டுவது என்பது திட்ட திண்டுக்கல் வைரக்கல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியார். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? 2 பேரும் பிரிஞ்சு நின்றா திமுக ஈஸியா வந்துடலாம். ஒன்னா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதுல்ல, பல விஷயங்கள் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்ல. பிரிஞ்சு நின்றா உங்களுக்கு ஈஸி. அதுக்காகத்தான் நீங்க காலையில 6 மணில இருந்து காத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஈஸி? அதிமுக ஈஸியா வந்துடலாம். ஏன்னா 65 பெருசா 35 பெருசா அப்படின்னா
65 தான் பெருசு. ஆனால் 65 பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறதுனால நீங்க 35 பெருசா தெரியும். நிச்சயமா பாருங்க, எடப்பாடியாருடைய தலைமையில 65% சக்திகள், மக்கள் சக்திகள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் ஒன்றிணைந்து எடப்பாடியார் தலைமையில 2026 தேர்தலை சந்தித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் தாங்களதான் முதன்மை சக்தின்னு சொல்றாங்க சார். எத்தனை சக்தி இருந்தாலும் அவங்கதான் நல்ல 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 கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்ப இங்க இருக்கிறவங்கல்ல யாரு முதன்மையான இங்க இருக்கிற டிவில புதிய தலைமுறையா, சன் டிவியா, பாலிமர் டிவியா, தினத்தந்தி டிவியா, நியூஸ் 7-ஆ, நியூஸ் 8-ஆ, இது யாரு இருக்கா? யார் முதன்மையான டிவி? உங்களுக்கு உங்களுக்கு இப்ப ஹரிட்ட கேட்டா முதன்மையானது எது? நியூஸ் 7. செல்வகுமார்கிட்ட கேட்டா சன் டிவி, குமார்கிட்ட கேட்டா பாலிமர், என் தம்பி மணிகிட்ட கேட்டா புதிய தலைமுறை, என் தம்பிகிட்ட கேட்டா நியூஸ் 8, என் தம்பிகிட்ட கேட்டா தினத்தந்தி. நீங்க உங்க இதை விட்டுட்டு இன்னொரு டிவி தான் பெரிய டிவின்னு சொல்லுவீங்களா? அரசியல் பண்ண அவங்க கட்சி தான். எந்தா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் எனக்கு அதிமுக முதன்மையான கட்சி, அவருக்கு அவர் கட்சி முதன்மையான கட்சி. அவங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு சொல்லுவாரு, அவருக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு, அவங்களை அழைக்கிறதுக்கு, அவங்கள பங்கேற்க செய்வதற்கு சொல்லுவாரு. ஆனால் கிளைமேக்ஸ் பாருங்க, 2026 வராது, எல்லா அணியும் வருவாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவை வீழ்த்த நினைக்கிற எல்லா சக்திகளும் ஓர் அணியிலே நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மக்கள் விரோத அரசு, மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, சட்டம் ஒழுங்கு சேர்ந்து போச்சு, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு வீழ்த்தணும்னா அவரு ஜூனியர் தானே, அதனால சில விஷயங்களை அவர் சொல்லும்போது புரிஞ்சுக்குவாருல. இதை நம்புறீங்க? நம்பிக்கையே வாழ்க்கை. 100% அக்குமார்க்கு தமிழ்நாட்டுல அதிமுக என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத் ரத்னா அவர்களால் துவங்கப்பட்ட அதிமுகவால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். யார் முயற்சி செஞ்சாலும் 75 ஆண்டுகள் உள்ள பவள விழா காண்கிற மாபெரும் சக்தி, தொண்டர்கள் சக்தி கொண்டிருக்கிற, நான் உடைத்தே சொல்கிறேன், அந்த இயக்கத்தை இன்றைக்கு தொடங்குகிற கட்சிகள் வீழ்த்த நினைத்தால் அது பகல் கனவாக போய்விடும். தொண்டருடைய உழைப்பு வீணாகி போய்விடும். இப்போதே நான் சொல்லுகிறேன், அன்பு சகோதரர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை வீணடிக்க வேண்டாம். அந்த தொண்டர்களுடைய ஆற்றலை, சக்தியை, எனர்ஜியை, அந்த தொண்டர்களுடைய விருப்பத்தை ஒரு தலைவராக இருந்து அவர் நிறைவேற்றினால்தான் அவர் தலைவராக தொடர்வதற்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆகவே நேற்று கூடிய முதல் மாநாட்டில் கூடிய அந்த தொண்டர்களின் சக்தியை, உழைப்பை, எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் சிதைத்து விட வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்ற அரசியலில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, கோரிக்கை, வேண்டுகோள், அறிவுரை எல்லாம்.